அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கின் எஃப்ஐஆர் வெளியாக காரணமான அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பலாத்காரம் செய்த நபர் மீது ஆயுள் அல்லது மரண தண்டனை கிடைக்கும் சட்டப்பிரிவை சேர்க்கவும் தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் அறிவுறுத்தல். மாணவி பலாத்கார வழக்கின் எஃப்ஐஆரை யாரும் பார்க்க முடியாத வகையில் தமது இணையதளத்தில் பிளாக் செய்தது காவல்துறை. முதல் தகவல் அறிக்கை விவரங்களை பகிர்ந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. அனைத்துவித குற்றச்செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்வதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மு.க. ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கின் முதல் தகவல் அறிக்கையை போலீசாரை தவிர வேறு யாரும் வெளியிட்டிருக்க முடியாது. மிகவும் கேவலமான முறையில் போலீசார் முதல் தகவல் அறிக்கையை எழுதியுள்ளதாகவும் அண்ணாமலை காட்டல். எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் CCTNS எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல. டேட்டா என்ட்ரி பண்ணனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு SP இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை. முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான பெண்ணின் குடும்பத்தையே நாசம் செய்துவிட்டனர். வெட்கமாக இல்லையா என போலீசாருக்கு அண்ணாமலை கேள்வி. எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணு. திமுக எவராஜ் மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படணும். பொண்ணு ஊரு, அப்பா, அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களா நீங்க? தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு கைதான பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை போலீசார் கண்காணிப்பில் வைக்காதது ஏன்? பழமையான அண்ணா பல்கலைக்கழகத்தின் CCTV கேமராவில் வயர் இணைப்பு இல்லை என கூறுவதற்கு வெட்கமாக இல்லையா எனவும் அண்ணாமலை கேள்வி. இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்ட்டி அமைச்சர்கள்லாம். நீங்களா மனுஷங்களா நீங்களாம்? அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறா. 3 மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்க பண்ணியா நீங்களா மினிஸ்டரா இருக்கிறது? வெக்கப்பட். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு லோட்டு CCTVக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? வெள்ளிக்கிழமை என்று தமது இல்லத்திற்கு முன்பு தமக்குத்தாமே 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாக அண்ணாமலை அறிவிப்பு. திமுக அரசுக்கு எதிராக புதிய போராட்டத்தை அறிவித்தார். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர பெருமா இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளுங்கள். சாட்டை என்னை அடிச்சு. கோவையில் செய்தியாளர் சந்திப்பு முடிந்தவுடன் தான் அணிந்திருந்த காலணியை கழற்றிய அண்ணாமலை. திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பும் அணியப் போவதில்லை என்றும் திட்டவட்டம். இன்னி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பாத்துக்கலாம் வாங்க. 2 சும்மா அந்த வடக்கு தெற்கு எந்த நாள். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு நீதி கேட்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு அதிமுக சார்பில் போராட்டம். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்த போலீசாருடன் நிர்வாகிகள் வாக்குவாதம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு போராட்டம் நடத்த வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போலீசாருடன் வாக்குவாதம். கிண்டியிலிருந்து அடையாறு செல்லும் சாலையில் அதிமுகவினர் திடீர் சாலை மறியல். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றும்போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழிசையை வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்றிய போலீசார். போராட்டத்தில் ஈடுபடாமல் இடத்தை விட்டு நகரமாட்டேன் என கூறியவரை வேகமாக தள்ளி அழைத்துச் சென்றதாக பாஜகவினர் புகார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அமைச்சர்களுக்கு சால்வை போடுபவனெல்லாம் திமுக காரன் கிடையாது என்றும் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை. மாணவியின் விவரங்கள் எஃப்ஐஆரில் கசியவிடப்பட்டதாக அண்ணாமலை எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ரகுபதி விளக்கம். சரித்திர பதிவேட்டு குற்றவாளியான ஞானசேகரன் மீது தமிழக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தேசிய மகளிர் ஆணையம் குற்றச்சாட்டு. தமிழக போலீசாரின் அலட்சியம் காரணமாகவே ஞானசேகரன் கொடுங்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் விமர்சனம். ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமியை மீட்க எரித்துளை நுட்பத்தை பயன்படுத்த திட்டம். ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே தோண்டப்பட்ட பள்ளத்தில் பாறை குறுக்கிட்டதால் கிடைமட்டமாக சுரங்கம் தோண்ட ஏற்பாடு. இல்லாத நலத்திட்டங்களை வழங்குவதாக கூறி மக்களை ஏமாற்றியதாக கெஜ்ரிவால் மீது காங்கிரஸ் அளித்த புகாரால் ஆம் ஆத்மி கட்சி அதிருப்தி. இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸை நீக்க பிற கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என அறிவிப்பு. டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது PSLV C-60 ராக்கெட். ஸ்பேஸ் டாக்கிங் முறையை பரிசோதிக்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என இஸ்ரோ அறிவிப்பு.